மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது வாக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற மக்களவையில் விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் இந்த வாக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற மக்களவையில் விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது வாக்கெடுப்பானது நடைபெற்று வருகிறது. மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டம் 131வது திருத்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன்குமார். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்பொழுது வாக்கெடுப்பு என்பது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 489 வாக்குகள் என்பது தற்பொழுது வரை பதிவாகி இருக்கிறது. மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட கால நேரம் என்பது கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உறுப்பினர்கள் அவர்கள் இருக்கைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேவில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொத்தானை அழுத்த வேண்டும். முதல் சவுண்ட் வரும் வரை, அடுத்த சவுண்ட் வரும் வரை அதை அழுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் கையை எடுத்துக் கொள்ளலாம். பிறகு அது கணக்கெடு என்பது போய்கொண்டே இருக்கும். ஒருவேளை மாற்றி அவர்கள் வாக்களித்து விட்டார்கள், மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் சீட்டில் எழுதி கொடுக்க வேண்டும். பிறகு அது சேர்க்கப்படும். எனவே அதனால் தான் இந்த கால தாமதம் என்பது ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். தற்பொழுது வரை 489 வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் மசோதாவிற்கு ஆதரவாக 278 மசோதாவுக்கு எதிராக 211 பதிவாகி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. மிக முக்கியமான தேவையாக இருப்பது 292 என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அவர்களது ஆதரவு எம்பிக்களது எண்ணிக்கையாக இருக்கிறது. ஆனால் மசோதா வெற்றி பெற வேண்டும் என்றால் 360 வரை அவர்களுக்கு ஆதரவு என்பது தேவைப்படும். ஆனால் தற்பொழுது 278 என்பதுதான் ஆதரவாக வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 12 to 14 பேர் வரை அந்த ஆதரவாக தெரிவிக்கவில்லை என்பதை இதிலிருந்து நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது இறுதி கட்ட எண்கள் என்பது கிடையாது. இறுதியான வாக்கெடுப்பு நிறைவடைந்ததற்கு பிறகு சபாநாயகர் ஒரு நம்பரை அனௌன்ஸ் பண்ணுவார். அதுதான் இறுதியான நம்பராக இருக்கும். ஆனால் தற்பொழுது வரை யாரும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இல்லை. அதே நேரத்தில் வாக்கெடுப்பு என்பது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தோற்கடிக்கப்படும் என்று மத்திய அரசிற்கு தெரியும். ஆனாலும் கூட யார் யாரெல்லாம் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த வாக்கெடுப்பை அவர்கள் அனௌன்ஸ் செய்திருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் மசோதாவை திரும்ப பெறுகிறோம் என்று அறிவித்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்று அவர்கள் கருதி அதை தற்பொழுது கொடுத்திருக்கின்றார்கள். நம்பர் என்பதுதான் நமக்கு சூட்சமமாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் 2/3 பங்கு ஆதரவு என்பது ஒரு சட்ட திருத்த மசோதாவிற்கு தேவைப்படும். அரசியல் சாசனத்தில் ஒரு சட்டத்தை திருத்துகிறார்கள் என்றால் அதில் மிக முக்கியமாக 2/3 பங்கு ஆதரவு என்பது தேவைப்படும். அந்த வகையில் மசோதா நிறைவேறுவதற்கு 360 எம்பிக்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படக்கூடிய சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 292 என்பதுதான் ஆதரவு நம்பராக இருந்தது. பாஜக ஆதரவு உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்தால் 292 தான். ஆனால் அவர்களுக்கு தேவைப்படக்கூடியது 360. கிட்டத்தட்ட ஒரு 72 இடங்களுக்கு மேல் அவர்களுக்கு பற்றாக்குறையாக இருந்த நிலையில் வந்திருக்கக்கூடிய இப்பொழுது வரை வாக்குகளுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் மிக குறைவாகத்தான் வந்திருக்கின்றது. 272க்கும் குறைவாகத்தான் வந்திருக்கிறது. எனவே அவர்களது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு 15 to 20 பேர் வரை எதிர்த்து வாக்களித்திருக்கலாம், இல்லை என்றால் நிறைய பேர் வராமல் போயிருக்கலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. முக்கியமாக இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் என்பது தோல்வி அடையக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போயிருக்கிறது. அதுதான் தற்பொழுது மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தேவையான அந்த எண்கள் இல்லாததனாலும் ஆதரவு இல்லாததனாலும் தற்பொழுது விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், அதே போல இந்த 131 அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா, அதற்குள்ளாக கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா, யூனியன் பிரதேசங்களுக்கான தொகுதி மறுவரையறை மசோதா, இவை 3மே தோற்கடிக்கப்படுகின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவலாக வந்திருக்கின்றது. போதுமான